ஐம் புவனேஸ்வரி. நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் 2026 பாஸ்ட் அவுட் அருண் இன்ஜினியரிங் காலேஜில். ஃபஸ்ட்டு நான் ஏஇ தான் படிக்கணுன்றதுலாம் எனக்கு இன்டர்னே கிடையாது. நான் ஏதோ 10,000 இல்லை 20,000 சேலரிக்கு எங்கன்னா ஜாப் போனால் ஓகே அப்படின்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஸ்பார்க் ஆச்சுன்னு தெரியல. நான் இன்டர்ன்ஷிப் போகும்போது தான் ஓகே, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கும்போது நம்ம ஏன் ப்ரைவேட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். அதில் இபியில் ஏஇ எக்ஸாம் எழுதுனா உள்ள போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி எங்கெங்கெல்லாம் கோச்சிங் சென்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணேன். அப்படி சர்ச் பண்ணதுல நிறைய இருந்தது. ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுன் ஆகி உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் சரி ஓகே, நிறைய ஆன்லைனில் தான் அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் ஆன்லைனில் படிச்சேன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது எனக்கே தெரியும். அதனால தான் சரி ஓகே, ஆஃப்லைனில் நான் எங்கே இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லும்போது எனக்கு இந்த ஒரு இடம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். பட் அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்தாங்க. நீங்க இது பாருங்க, ஓகேனா இங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த கிளாஸ் பார்க்கும்போது எனக்கு ஓகேவா இருந்தது. நான் அப்புறம் இங்க அட்மிஷன் போட்டு போயிட்டேன். ஓகே, வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ நல்லா இருக்காதான்னு தெரியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே வந்தேன், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசினாங்க. கிளாஸும் நல்லா இருந்தது. என்னுடைய டவுட் எப்போ எந்த நேரத்தில் கேட்டாலுமே உட்கார வச்சு எனக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நிறைய புக்ஸுமே இங்க ரெஃபர் பண்றதுக்கு எனக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லி கொடுத்தாங்க. என்ன புக் யூஸ் பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல் படிக்கணும்னு சொல்லிட்டும் கொடுத்தாங்க. அதனால எனக்கு எல்லாமே ஓகேவா இருக்கு. நான் எதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன்னா, டிஎன்இபியில் ஏஇ போஸ்டிங்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு.